உலகன் தொலைக்காட்சிக்காக செந்தமிழ் செழியன் காலை தேநீர். பொங்கல் பரிசு போனஸ் என்று சொல்லக்கூடிய தொகை, உயர்தொகைகள், ஊக்கத்தொகைகள் இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. நம்முடைய முதல்வர் அவர்கள் தூங்குறாரா என்னன்னு தெரியாது. இப்போ இப்படி இவருக்கு ஓய்வு கிடைக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கார். இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, அதை திறக்கிறாரு, இதை திறக்கிறாரு, எல்லாரையும் சந்திக்கிறாரு, சிந்திக்கிறாரு என்ன செய்யலாம் அடுத்ததுன்னு. இதில் பரிசுகள் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. வெள்ள நிவாரணம் முதல்ல அட்டைதாரர்களுக்கு கொடுத்தாங்க. தகுதி முடிந்த வரைக்கும் தகுதி பார்த்து கொடுத்தாங்க. இங்கே ஒரு ஆள் இருந்தார், 2-3 மாடி இருக்குது. ஆனால் எப்படியோ அவருக்கு 1000 ரூபாய் அந்த இந்த தொகையும் கிடைக்கிது. இந்த மாதிரி மக்கள் மனப்பான்மை அப்படி இருக்குது. ஆனால் என்னன்னா, இந்த வாங்கிக்கிட்டு குறை சொல்கிறான் பாரு, அவன் தான். வாங்காமல் போகிறவங்க சொல்ல தான் செய்வாங்க, அவங்களுக்கு பாவம் வயிற்றுச்சு. ஆனால் வாங்கிக்கிட்டு குறை சொல்கிறான் பாரு, இது சரியில்லை, அவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைக்கல, என்ன அப்படின்ட்டு. என்ன நீங்கள் வாங்கிட்டீங்களாண்ணா? நான் வாங்கிட்டேன் பாருங்கள், அங்கங்கே. ஐயோ, அங்கங்கே வாங்கலைன்னா அவங்களுக்கு ஏதாவது இருக்கும் ஐயா, குறைபாடு இருக்கும் அல்லது கிடைக்கும். அதையும் கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விடாமல் தர உங்கள் வேலையை பாருங்கள் ஐயா, இந்த மாதிரி ஐயா அப்படின்னு கொடுத்தா என்ன, கொடுத்துக்கிறவங்கள விட, செய்கிறவங்கள விட செய்யாதவங்களுக்கு கூட விட்டுடுறாங்க ஐயா. செய்கிறவங்கள தான் ஐயா குறை சொல்கிறான். என்ன மனப்பான்மை, என்ன சைக்காலஜிம்பாங்களே, என்ன உளவியலோ தெரியாது. செய்யாதவனை விட்டுடுறான். நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிட்டே இருக்கான் பல வழியில், அவனையெல்லாம் விட்டுருவான். ஆனால் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இது என்ன உளவியலோ என்ன சைக்காலஜியோ தெரியல. அப்புறம் இன்னொன்று சொல்லுவான், கொடுத்தா சோம்பேறித்தனம் வந்துடும். யார் சொல்கிறவன்? சோம்பேறி பையன். அதாவது உட்காந்துக்கிட்டே இருக்கான் பாரு, ஊத்த வாயை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தொந்தியை வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்துட்டு அவன் சொல்கிறான் கொடுத்தா எல்லாம் சோம்பேறி ஆகிடுவாங்கட்டு. எப்படி என்ன சோம்பேறி ஆகிடுறாங்க? உழைக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு பொங்கல் பரிசு கிடைச்சா மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த கரும்பை கூட எத்தனை அடி இருக்கணும்னு அளந்து கொடுக்குற ஒரு ஆட்சியாக இது அமைஞ்சிருக்கு. அப்படியே கொடுத்துட்டு சரியாக நிறைய வேண்டாம். இந்த பயில இந்த நாராயணங்க என்ன தெரியுமா சொல்லணும்? இவர் அப்பா மட்டும் சொத்தியாக கொடுத்தாரு, நம்ம வரி பணம் அப்படிமா. இவனுங்களுக்கு எத்தனை நாக்கு, எத்தனை வாய், எத்தனை இதுன்னே தெரில. ஒரு வாக்கம் போட மாட்டான் உயர்ந்த ஆட்சி செய்கிறவனுக்கு. ஆனால் இவன் வாக்கு புண்ணாக்கு, இவன் நாக்கு புண்ணாக்கு. என்ன செய்கிறது? இதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு ஆட்சியை நடத்தி செல்வது என்பது மிகப்பெரிய சிக்கல். இது எதிர்கட்சி எதிர்காலிகள் ஏதாவது சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு அது ஏதாவது கிடைக்கணும்ல, அதுக்காக அவங்க செய்வாங்க. அல்லது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்வாங்க. ஆனால் இந்த பொதுமக்கள்லேயே சில பேர் சொல்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க பொதுமக்கள் அல்ல, அவர்களும் ஏதோ ஒரு சார்புடையவர்களாக இருப்பாங்க, அதனால தான் சொல்கிறாங்க. ஆனால் அதனால் என்ன செய்யணும்? மக்கள் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும், யார் நல்லாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. முன்பு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து முடிவுக்கு வந்து வாக்களித்தா உருப்பிடுவாங்க. இல்லாட்டினா அப்புறம் உருப்பிடாமல் இங்கேயும் அங்கேயும் ஒன்றா இருக்கிற சலுகைகளெல்லாம் இழந்துடணும். அதெல்லாம் சலுகைகள் அல்ல, நம்ம துன்பப்படுகிறதுலேருந்து விடுவிக்க சில வாய்ப்புகள், சில உருவாக்கங்கள், அவ்வளவுதானே தவிர இலவசம் என்று சொல்லுவது, சலுகைகள் கொடுப்பது கெடுதல்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான இது. இல்லாத மக்கள், நீ ஏன் இருக்கிறவன் ஏன் முன்னாடி போய் நிற்கிற? இல்லாத மக்களுக்கு விட்டுட்டு நீ பேசாமல் இருக்க வேண்டியது தானே. யோக்கிய மாதிரி பேசுகிறான். இதெல்லாம் தவறு. ரொம்ப எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் உடனே பார், இத்தனை ஆண்டுகளாகியும்
வறுமை கோட்டில் வறுமையில் வீழ வைத்தார்கள் இப்படிமா இது அரசியல் பேச்சு. உண்மையாக சொல்லப்போனால் இயலாதவர்களுக்கு நடக்க கையூன்றுவதற்கு ஒரு தடி கொடுப்பது போல தான் இந்த உதவித்தொகைகள். எப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஜாதி போட்டு உடனே ஜாதி போட்டுக்கலாமாம்மா, அவன் மேலே சாதின்னு சொல்லிக்கிறான்ல, அவனும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி சாதி போட்டுக்கொள்ளலாமா அப்படிமா. ஏயா ஜாதி பேரை முன்ன மாதிரி அந்தாண்ட படம் சூத்திர பயிலன்னா சும்மா இருப்பானா, பல்லுகள்லாம் கழட்டி விடுவான். அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறவனுக்கு கூட சொன்னால் சோரணம் வந்துடும், சூடு வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லை இன்றைக்கி. ஆனால் அந்த ஜாதி ஜாதி கணக்கெடுப்பு, ஜாதி போட்டுக்கொள்வது என்பதெல்லாம் ஒரு வசதிக்காக அல்ல. வசதி வாய்ப்பை தேடுற கட்சி அவங்களையெல்லாம் விட்டுருங்க. அதாவது இவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காகவே தவிர ஜாதியை தூக்கி வைத்து கொண்டு ஆடுவதற்காக அல்ல. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி பெயரை நீ என்ன ஜாதின்னு கேட்குறதுக்கே கூச்சப்படுற அளவுக்கு ஆயிட்டு. பெயருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி படையாச்சி, நாடார், முதலியார், பிள்ளை இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஜாதி பேர். இப்போ யாருமே அந்த பேர் போட்டுக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. ஒரு மனிதனை பார்த்தால் கூட நீ என்ன ஜாதின்னு கேட்பதற்கு வெட்கப்படுகிற அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரத்தத்தில் மரபில் ஊறிவிட்ட ஒரு புற்றுநோய். இதை அறுவை சிகிச்சை எடுக்க வேண்டியது தான் பெரியார் போன்றவர்கள் செஞ்சாங்க. மற்றவர்களும் அதை பின்பற்றி செய்தால், இந்தியா பூராவும் செஞ்சால் இந்த ஜாதி என்று சொல்லுகிற வியாதி நீங்கிவிடும். கொஞ்சம் நீண்டு போச்சு. இன்றைக்கி தேநீரில் சிற்றுண்டியாக மாறிவிட்டது. நன்றி, வணக்கம்.